வணக்கம். இன்றைய நாள் 21/3/2026 சனிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ஹிமாஷா உபைதுல்லா. பனேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் நெருக்கடியால் நாட்டின் வைத்தியசாலை கட்டமைப்பு முடங்கும் அபாயம், வைத்தியர்கள் எச்சரிக்கை. ஸ்ரீலங்கன் கொழும்பு துபாய் விமான சேவைகளில் தற்காலிக ரத்து. நாடு முழுவதும் சூடுபிடிக்கிறது. 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் களம். அமெரிக்கா ராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்ட ஈரானிய தாக்குதல்களால் $800 மில்லியன் மதிப்பு சேதம், புதிய பகுப்பாய்வு. தொடர்ந்து விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். எரிபொருள் நெருக்கடியால் நாட்டின் வைத்தியசாலை கட்டமைப்பு அடுத்த ஒரு வாரத்திற்குள் முடங்கும் அல்லது பாரிய வீழ்ச்சியை சந்திக்கும் என வைத்தியர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்கள் எச்சரித்துள்ளனர். தற்போது நிலவும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக சுகாதார சேவை பணியாளர்கள் கடமைக்கு திரும்புவதில் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பான அறிவிப்பில் ஏனைய அரசு துறை ஊழியர்களைப் போலன்றி வைத்தியர்களுக்கு ஊதியபூர்வ போக்குவரத்து வசதிகளோ அல்லது எரிபொருள் கொடுப்பனவுகளோ வழங்கப்படுவதில்லை. தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் பங்கீடு கடமைக்கு செல்வதற்கு போதுமானதாக இல்லை. எரிபொருள் வரிசைகளில் காத்திருப்பதால் நோயாளர் பராமரிப்புக்கான பெருமதியான நேரம் வீணடிக்கப்படுகிறது எனவும் கவலை வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கொழும்பு துபாய் விமான சேவைகளில் தற்காலிக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பயணிகளுக்கு செயல்பாட்டு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விமான நிறுவனம் தெரிவித்தாவது, UL 231 மற்றும் UL 232 என்ற விமானங்கள் கொழும்பு மற்றும் துபாய் இடையே இயக்கப்படும் சேவைகள் 2026 மார்ச் 21 முதல் மார்ச் 24 வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. பயணிகள் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட தகவலை அறிந்து கொள்ள நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்களை வழக்கமாக சரிபார்க்குமாறு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவுறுத்தியுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் ஒருவர் மறுநாள் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் திருகோணமலை பகுதியில் வைத்து விரிவுரையாளனின் மகளான 19 வயதுடைய மனைவி மற்றும் 21 வயதுடைய கணவன் இருவரையும் கைது செய்துள்ளனர். இதனை அடுத்து அவர்களை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்று விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் விரிவுரையாளரான குறித்த பெண் மருமகனின் தாக்குதலின் போது உயிரிழந்த விடயம் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் குறித்த சடலம் எங்கே வீசப்பட்டது என்பது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் அந்த சடலத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய கல்வி அமைச்சு 1ஆம் தவணைக்கான பரீட்சைகளை ரத்து செய்துள்ள போதிலும் வடமாகாண கல்வி அமைச்சு இவ்வறிவுறுத்தல்களை பின்தள்ளி பரீட்சைகளை நடாத்த முனைப்பதுடன் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை பதிப்பகங்களில் பெறப்படும் சலுகை கொடுப்பனவுக்கா என்ற கேள்வியை ஏற்படுத்துவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தொடர்வது இந்திய செய்திகள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டில் திமுகவுடன் விசிக கட்சி இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் குறைவான தொகுதிகளையே பெற்று போட்டியிடும் நிலை உள்ளது. திருமாவளவன் இது குறித்து தனது வேதனை வீடியோ மூலம் பகிர்ந்துள்ளார். 234 தொகுதிகளிலும் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டாலும் குறைந்த தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட முடியும் என அவர் கூறியுள்ளார். விஜயின் நடிப்பில் கடைசி திரைப்படமாக உருவாகி இருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் கடந்த ஜனவரி 9ஆம் தேதியை வெளியிட திட்டமிடப்பட்டது. ஆனால் இப்படத்தில் இடம்பெற்ற சில காட்சிகளுக்கு ஆட்சேபம் தெரிவித்த தணிக்கை வாரியம் படத்தை நிறுத்தி வைத்துள்ளது. இவ்விவகாரம் நீதிமன்றம் வரை சென்ற நிலையில் படம் எப்போது வெளியாகும் என்று தெரியாத நிலையே உள்ளது. இந்நிலையில் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது வெளியிடப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி தேர்தல் ஆணையத்தால் படம் தடுத்து நிறுத்தப்படலாம் என கூறியுள்ளார். அரசியல் வசனங்கள் மற்றும் காட்சிகள் உள்ளதால் படம் வெளியீடு தாமதமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
நாடு முழுவதும் 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. அந்த வகையில் 294 தொகுதிகளை கொண்டுள்ள மேற்கு வங்கத்தில் இந்த முறை ஏப்ரல் 23 மற்றும் ஏப்ரல் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இதையடுத்து அங்கு ஆட்சியை தக்க வைக்கும் நோக்கில் மத்மா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரசும் ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் பாஜகவும் கடுமையான போட்டியில் உள்ளன. 2 கட்சிகளும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் மத்மா பானர்ஜி தனது கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளை இன்று அறிவித்துள்ளார். முதற்கட்டமாக 10 தேர்தல் வாக்குறுதிகளை அவர் வெளியிட்டுள்ளார். தொடர்வது உலக செய்திகள். ஈரானுடனான போர் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒரு அதிரடியான கருத்தை வெளியிட்டுள்ளார். ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஈரானுக்கு எதிரான போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பரிசீலித்து வருவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் மற்றொரு புறம் தரைப்படை வீரர்களை இறக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அமெரிக்கா ஆலோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானில் உள்ள பயங்கரவாத ஆட்சிக்கு எதிராக மத்திய கிழக்கில் நாங்கள் மேற்கொண்டு வரும் எங்களது முக்கிய இராணுவ நடவடிக்கைகளை படிப்படியாக முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பரிசீலித்து வருகின்றோம். ஏனெனில் எங்களது இலக்குகளை அடைவதற்கு மிக நெருக்கமாக நாங்கள் இருக்கின்றோம் என்று போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ட்ரம்ப் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா பயன்படுத்தும் இராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்ட ஈரானிய தாக்குதல்களால் போரின் முதல் 2 வாரங்களில் $800 மில்லியன் மதிப்புக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டதாக புதிய பகுப்பாய்வு கூறுகிறது. இதில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போரை தொடங்கிய 1 வாரத்திற்கு பிறகு ஈரான் நடத்திய ஆரம்பகட்ட பதிலடி தாக்குதல்களில் பெரும் சேதம் ஏற்படுத்தப்பட்டதாக வியூகம் மற்றும் சர்வதேச ஆய்வுக்கான மையத்தின் CSIC ஆய்வறிக்கை மற்றும் BBC மேற்கொண்ட பகுப்பாய்வின்படி தெரிய வந்துள்ளது. அப்பிராந்தியத்தில் அமெரிக்கா சொத்துகள் மீது நடத்தப்பட்ட ஈரானிய தாக்குதல்களால் ஏற்படுத்தப்பட்ட முழு சேதத்தின் அளவு இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அமெரிக்கா இராணுவ உள்கட்டமைப்பின் மீது $800 மில்லியன் அளவுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.